ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்குள்ள ஒரு குழப்பம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படிங்க அதை கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது தெரியல. இன்னைக்கு நான் அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது இறந்த காலத்தில் தொடங்கி நிகழ்காலத்தில் நீடிப்பது. ஒரு எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் லிவ்ட் இன் மதுரை சின்ஸ் 2004. 2004 வருடத்திலிருந்து நான் இன்னமுமே மதுரையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மட் ஹாவ் பிளஸ் வேர்ப் 3. அதாவது ஐ வி யூ தே இதுக்கெல்லாம் நீங்க ஹாவ் பிளஸ் வேர்ப் 3 யூஸ் பண்ணணும். அதே இது ஹீ ஷீட் அப்படின்னா ஹேஸ் பிளஸ் வேர்ப் 3 யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது தான் இந்த வேர்ப் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியா ஒரு காலம்ஸ் இருக்கு. நீங்க தனித்தனியா பாத்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் இருக்கு. அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்கனவே தொடங்கி இன்னும் முடியாமல் இருப்பது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், he has been to the zoo thrice this month. இங்க பாத்தீங்கன்னா ஜூக்கு 3 முறை போயிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா, ஏன் இது இன்னும் நீடிக்குதுன்னா, ஒருவேளை 4வது முறையும் போக வேண்டியது இருக்கு போல. ஒருவேளை அந்த மாதம் முடியவில்லை, அந்த மாதத்துக்குள்ள 4 முறை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. அப்ப முடியாமல் இருக்கிற பட்சத்துல நம்ம ஹாஸ் பீன் இங்க போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதுவும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான், இதுவும் வேர்ப் 3 தான். ஸோ நிறைய பேர் ஹாஸ் பீன் எங்க போடுறது அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதுக்குரிய விடை தான் இது. ஒருவேளை அந்த இன்னொரு ஒரு முறை நீங்க போகாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங்ல இருக்கிற சூழ்நிலை, முடியாமல் இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் போடலாம். அடுத்து பாருங்க, ரீசன்ட் பாஸ்ட், இப்பதான் நடந்து முடிஞ்சுச்சுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் லெஃப்ட் த கிளாஸ் ரூம் ஜஸ்ட் நவ், இப்பதான் கிளாஸை விட்டு வெளில போனேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்பதான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் ஜஸ்ட்ன்னு போடுறோம். அதுக்கும் நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ரிப்பீட்டட் ஆக்ஷன், ஒரு செயலானதை நீங்க மல்டிபிள் டைம்ஸ் பண்ணும்போது கூட நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்திக்கலாம். ஐ ஹாவ் விசிட்டட் காந்தி மியூசியம் மல்டிபிள் டைம்ஸ் அப்படின்னா நான் பல முறை காந்தி மியூசியம் போயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பயும் நீங்க என்ன பண்ணலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா பயன்படுத்திக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா பயன்படுத்தணும். ஒவ்வொன்றிலையும் நீங்க எக்ஸாம்ல எனக்கு கொடுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்லைன் கோர்ஸ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸ்ல டெய்லி யூசேஜ்னு சொல்லி மெகா ஆஃபரோட உங்களுக்கு 500 rupeesக்கு குரூப் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். அதில் நீங்க சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கொள்ள நீங்க இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விவரங்களை அனுப்ப முடியும். நம்முடைய சேனலை மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.